நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நியூ ஹாலண்டில் 45 HP கேட்டகரியில் 3230 அப்படிங்கிற இந்த வண்டியோட ஃபுல் ரிவ்யூ ஸ்பெசிஃபிகேஷன் மற்றும் டெய்லர் பர்ஃபார்மன்ஸ், மைலேஜ், கம்ஃபர்ட் இதை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா 45 HP கேட்டகரியில் 3230லேயே பார்த்தீங்கன்னா 2 மாடல்ஸ் இருக்குது. அதாவது 3230 NX 3230 TXன்னு இருக்குது. NX அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வந்து 42 HP வரும். இதுலேயே 3230 TX சூப்பர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 45 HP வரும். வண்டி லுக்கு, டைமென்ஷன்ஸ் எல்லாமே சேம் தான். இதில் என்னென்னா வந்து வண்டியோடைய கெப்பாசிட்டி சேஞ்சஸ் தாங்க வரும். இப்போ வாங்க இதோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 சிலிண்டர் 2500 cc 2000 இன்ஜின் ரேட்டட் RPMத்தில் இயங்கக்கூடிய நியூ ஹாலண்டோட இன்ஜின் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த இன்ஜின் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மைலேஜ் லெவலில் நல்லாயிருக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷனு, அதாவது பார்த்தீங்கன்னா கியருங்க. அதாவது கியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லி கான்ஸ்டன்ட் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. 8 ஃபார்வர்டு 2 ரிவர்ஸ் இந்த ஆப்ஷனோட வருங்க. சைடு ஷிஃப்ட் கியர்ஸு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லர் யூசேஜ் பொறுத்த வரைக்கும் ஆப்ரேட்டிங்க்கு நல்லாயிருக்கும். குனிஞ்சு கீர் போடணுங்கிறது இல்லைங்க. ஸோ நல்ல ஒரு பெஸ்ட்டு கியர் அப்டேட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது ஸ்பீட் ரேஞ்சஸ் பார்த்துட்டிங்கன்னா ரோட் ஸ்பீடு பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா 45 to 46 km/h ஸ்பீடு கிடச்சிருக்குதுங்க. டாப் ஸ்பீடு இந்த ரேஞ்ச் ஸ்பீடில் நல்ல ரோட் ரன்னிங் ஸ்பீடோடு இருக்குது. அதாவது ஃபுல் RPM எண்டு பண்ணி ரோட் ரன்னிங்கில் யூஸ் பண்ணும்போது இந்த ரேஞ்ச் ஸ்பீடு கிடச்சிருக்குது. இதே பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக எப்போ போல் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு 5 to 17 RPMத்தில் ரன் பண்ணிங்கன்னா ரோட் ரன்னிங் பொறுத்த வரைக்கும் மைலேஜ் லெவல் நல்லாயிருக்கும். அதிகமாக டெய்லர் யூசேஜுக்கு மட்டும்தான் வண்டி வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு 45 to 50 HP வண்டி போதுமானதுங்க. இது மாதிரி டெய்லர் யூசேஜுக்கு சொல்கிறேங்க. சைட் ஓட்டம், குப்பை ஓட்டுறதுங்க, அதாவது மண் ஓட்டுறது, ஸோ இது மாதிரி நார்மல் டெய்லர் இருக்குது. இதே நீங்கள் கருங்கலோடுக்கெல்லாம் போகும்போது 16 சைஸ் டயரில் இருக்கக்கூடிய ஒரு 55 HP வண்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. 2 வீல் டிரைவே போதுமானதுங்க இதுக்கெல்லாம். ஏன்னா டெய்லரோடைய ஃபுல் லோடும் பார்த்தீங்கன்னா பேக் டயரில் தான் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அதனால் 2 வீல் டிரைவே இதுக்கான போதுமான பர்ஃபார்மன்ஸ் எடுக்கலாம். PTOவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் தான் 540 நார்மல் 6 சாப்பிட்டுட்டாங்க. உங்களுக்கு ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 42 லிட்டர் வருங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் பார்த்துட்டிங்கன்னா 1750 கிலோ வரும். டயர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக ஒரே ஆப்ஷன் தாங்க இருக்குது. அதாவது 2 வீல் டிரைவ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 6x16 டயர் சைஸும், பேக்கில் 13.6x28 டயர் ஆப்ஷன் தாங்க வரும். ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு 45 HP கேட்டகரி வண்டி. ஸோ இந்த HP இன்ஜினுக்கு இந்த டயர் போதுமானதுங்க. ஸோ இந்த HPக்கு ஏற்ற டயர் இதுதாங்க கரெக்டான டயரு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டியோடைய டைமென்ஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். வண்டியோடைய டோட்டல் லென்த் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 3270 mm கொடுத்துருக்குறாங்க. அடிக்கணக்கில் பார்த்தீங்கன்னா 10 அடி 8 இன்ச்சு வருது. அதாவது ஹைட்ராலிக் கை செட்லேருந்து முன்னால் அந்த ஃப்ரண்ட் வெயிட் அட்டாச்மெண்ட் வரைக்கும். அடுத்து வண்டியோடைய டோட்டல் வித்து, அதாவது அகலம் பார்த்துட்டிங்கன்னா 1682 mm. அடிக்கணக்கில் பார்த்தீங்கன்னா 5 அடி 6 இன்ச் அகலம் வருங்க மொத்தமாக. அடுத்து வீல் பேஸுங்க. வீல் பேஸ் பார்த்துட்டிங்கன்னா 1910 mm வரும். அடிக்கணக்கில் பார்த்தீங்கன்னா 6 அடி 3 இன்ச் வருங்க. நல்ல ஒரு வீல் பேஸ் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டேர்னிங் ரேடியஸ் நல்லா இருக்குங்க. அடுத்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 385 mm கொடுத்துருக்காங்க. அடிக்கணக்கில் பார்த்தீங்கன்னா 1 அடி 3 இன்ச் வருங்க. இதில் உங்களுக்கு லிஃப்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1500 கிலோ கொடுத்துருக்குறாங்க. இதில் உங்களுக்கு கிளச் பார்த்துட்டிங்கன்னாங்க 2 ஆப்ஷன் இருக்குது. சிங்கிள் கிளச்சு, டுவெல் கிளச்சுங்க. டபுள் கிளச் கிடையாது, டுவெல் கிளச் ஆப்ஷனு. இந்த வண்டியில் டுவெல் கிளச் ஆப்ஷன்லாம் எடுத்தீங்க, பேலர்லாம் போட்டிங்கன்னா பக்காவான மைலேஜ் எடுக்கலாம். இது தாங்க. அடுத்து ஸ்டேரிங் டைப்பு. ஸ்டேரிங் டைப் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதுலேயும் 2 ஆப்ஷன் இருக்குது. பவர் ஸ்டேரிங்கு, சிங்கிள் ஆர்ம், ஈஸி ஸ்டேரிங்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அது சிங்கிள் ஆர்ம் ஸ்டேரிங் எடுத்துட்டிங்கன்னா அதிகமாக நீங்கள் ரோட் ரன்னிங் தான் யூஸ் பண்ணுவீங்க. டெய்லர் யூசேஜில் ரோட் ரன்னிங் மட்டும்தான் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேரிங் எடுத்துட்டிங்கன்னா ரோட் ரன்னிங்கில் ஒரு நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்குங்க. கொஞ்சம் பயம் இல்லாமல் ஓட்டலாங்க. பிகினர்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ஆர்டினரி ஸ்டேரிங்கு. ஸோ இந்த கஸ்டமர்கிட்ட பார்த்தீங்கன்னா நியூ ஹாலண்டில் 3630 3230 இந்த 2 வண்டி வச்சுருக்காங்க. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைட் ஓட்டம் தாங்க ஓட்டுறாங்க. மண் ஓட்டுறது, அதாவது பார்த்தீங்கன்னா காடு நிறவுறதுங்க. ஹைட்டாக இருக்கிற இடத்துலேருந்து மண்ணை வெட்டி குழியாக இருக்கிற இடத்துல போடுறது, இந்த மாதிரி யூசேஜில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே டெய்லர் தாங்க அட்டாச் பண்ணியிருக்கும். ஸோ மோஸ்ட்டாக பார்த்துட்டிங்கன்னா டெய்லரை பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்ட்டுங்க, நல்லா வேறு லெவல் கம்ஃபர்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. சைடு கீர் வந்துடுதுங்க. சிங்கிள் ஆர்ம் ஈஸி ஸ்டேரிங்கு. ஸ்டேரிங் வீல் ஓரளவுக்கு மீடியமான வீலாக கொடுத்துருக்குறாங்க. பிரேக் படல கிளச் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். பிரேக் பார்த்தீங்கன்னா ஆயில் இமர்ஸ்டு பிரேக்ஸுங்க. நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ வண்டி கம்ஃபர்ட் லெவல்லையும் பர்ஃபார்மன்ஸ் லெவல்லையும் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. மைலேஜும் அதே மாதிரி தாங்க. டெய்லர் யூசேஜை பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் மைலேஜ் தரதா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வண்டியே பாருங்கள் எவ்வளோ சின்னதாக லுக் வைஸில் கிளாசிக் லுக்கில் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த கஸ்டமரோட ஃபீட்பேக் கூடிய விரைவில் தெரிஞ்சுக்கலாங்க. ரோட் ரன்னிங் அடுத்தடுத்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக தெரிஞ்சால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.